ஷே பிரம்மா ஏண்டா நாங்கள் கணக்கு போடுறது உங்களுக்கு எல்லாம் விளையாட்டாக இருக்காடா? தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டாக இருக்காடா? இது உலக நாடு கணக்குடா. கணக்கு கைலாசத்தில் விடுற கணக்கு உலக நாடு கணக்கு, புரியுதா? எவ்வளோ சேட்டை பண்ணுதான் டெல்லியில் ஒரு பிரதமராக இருக்கிறவன் அம்பானி அதானி. ஏண்டா ஒரு கணக்கு கேட்டுதான் தூக்கி உள்ளே போட்டு ரிவிட் அடித்து போடுவார். அந்த வழியை தான் பார்க்காரு. நீதிமன்றமே இன்னும் நடத்தக்கூடாது. இவ்வளோ கணக்கு எடுக்காரு, இவ்வளோ கணக்கு விடுதாரு, என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கணும். சரியா? நொறுக்கி விட்டுருவாருப்பா, பார்த்துக்கோ. நடத்தாத நுப்பாட்டிக்கோ. இப்போ ராஜபாளையம் நீதிமன்றத்தை மிதித்து கணக்கு வெளியே எடுக்காரு. இவ்வளோ தப்பு பண்ணி வச்சுருக்கான். அதான் இந்த மிதிச்சோன்னா கணக்கு வெளியே எடுத்துட்டாரா ராஜபாளையத்து. இப்போ ஈஸ்வரன் பார்ப்பான், இவ்வளோ கூத்து அடித்து வச்சுருக்கானேடா அப்படியேம்மா. அப்போ எல்லாம் இந்த பேப்பரை வச்சு விளாண்டுருக்கான், பணத்தை வச்சு விளாண்டுருக்கான் அப்படின்னு கணக்கு. அதான் ஒரு பத்திரத்துக்கு இவனுக்கு ஒரு ரேட்டு, பத்திர பதிவுக்கு ஒரு ரேட்டு. இடத்த விற்கானான். விற்று மொட்டாட்டி பிள்ளைகளாம் நக்கி உள்ள சொருகி நக்குதான், தேய்க்கான் தேய்ச்சி நக்குதான். கண்டார ஒளி மணிகளை முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்காங்கடா. இவ்வளோ ஓப்பன் ப்ளஸில் உங்களுக்கு கணக்கு போட்டு உங்களுக்கு கணக்கு எடுக்க முடியலையா? பலாயிரம் கோடி 2 காலத்தை தோலில் தூக்கி போட்டு போகிற, பிதிக்கி எடுத்து போடுவார் செகண்டில். இது வந்து லேசான கணக்கு. அந்த டைம் வரையில் வானரப்பட வரையில் ஒரு செகண்டில் அலசி அள்ளி போடுவார். ஏண்டா நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்கறிஞர் 2 பேர் இருக்கியா? எதிர் மனு இந்த மனு இருக்கா? எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கான்? அப்போ நேக்கா இவங்க 2 பேர் பேசணும். பேசி தூக்கி உள்ளே போடணும். நீ கொண்ட அந்த பக்கம் பணம், நீ இந்த பக்கம் கொண்டா, நாங்கள் பொண்டாட்டி பிள்ளையோட குளிர் காகிதம். அங்கே கணக்கு பார்க்குற இடத்துல நீதிபதிகளை குழப்பி அடிப்பான். இது எவ்வளோ பெரிய குழப்படி. அதான் கைலாசத்தில் பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ கைலாசத்தில் போட்ட கணக்கு ராஜபாளையம் நீதிமன்றத்தில் ஏற்றின வழக்கறிஞரை தூக்கி உட்கார்றா அப்படிம்பாரு. அவனுக்கு ஏற்கனவே தெரியும். ஐயா ஈரக்கொலை உருவி விடாரு, ஐயா கணக்கு கேட்டாரும் விடமாட்டாருன்னு அவனுக்கு தெரியும். ஐயாவை பற்றி அவனுக்கு தான் தெரியும், கடவுளை பற்றி அவனுக்கு தான் தெரியும். சரியா? அவனை தூக்கி உட்கார. இது என்ன நடந்துச்சு? முதல் கணக்கு இவ்வளோ தப்பு பண்ணி வச்சுருக்கான். அடுத்தடுத்து கணக்கு ஏற்றுனா இன்னும் அந்த கவர்மெண்ட் லாயரும் ராஜபாளையம் கவர்மெண்ட் லாயரும் கப்பை 2ம் பிளந்துருவான். எம்எல்ஏ ஊடால பிளந்ததை அப்படி உரிவான், வாயை போட்டு உரிவான். இங்கே ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி தெற்கு பாளையம் விருதுநகர் மாவட்டத்தில் கப்பை பிளந்து இவன் ஊடால போய் உரிவான். மேவட்டமாக உரிவான் யார்? மந்திரி 2 பேர் உரிவான். சென்னை மெட்ராஸில் நாற்காலி சேரை பிடிச்சி ஆட்டுதானா குடும்பமே போய் உட்காந்து. இல்லை இளம்பச்சம்பழம் கனி சென்னை மெட்ராஸில் திருவண்ணாமலையிலேருந்து எரிதார். சோழி முடிச்சிருவார். புரிஞ்சுக்கோ. ஒழுங்கா போடா. இந்த கருப்பு சேப்பு திமுக கட்சிக்கார ஒழுங்கா போ. திமுகனா என்ன தெரியுதா? தீ மாதிரி நீ அழிய போகிற. அதான் தீ. நீ வச்ச தீ உனக்குத்தான், வேணா உனக்குத்தான். நீ சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆற்றவன் கரை வெட்டி கட்டிட்டு போகிறவன் தீயால் அழிஞ்சு போவான். தீ 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 வருதா அவன் எழுத்து. அந்த எழுத்தில் கரு வேரோடு அறுத்து போடுவார். புரியுதா? ஆட்டாமல் போங்கடா, ஆட்டாகிடா. கணக்கு உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. விளாண்டு எதை பார்த்தாலும் ரிசீட் அடிக்கிறது, எதை பார்த்தாலும் கணக்கு ஏற்றினா இன்னும் போட்டு கணக்கு எடுத்துகிட்டு போனால் அவர் கோவப்படுவாரா இல்லையா? அதான் ராஜபாளையத்தில் தப்பு நடந்த கணக்கு வழி எடுக்காரு. எதுக்கு தப்பு செஞ்ச என்ன விசாரணை எடுக்கலை கரெக்டாக? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இவனை வச்சு ஆட்டுதானா ஓட்டுதானான்னு கேட்காரு. காவல்துறை தலபாயபுரம் செட்டியார்பட்டி ஈஸ்வரன் மகன், அவனுடைய பொண்ணு கொடுத்தவன் ஆஸ்பத்திரியில் போய் கிடக்கான். அங்கே போய் உட்காந்து கையெழுத்து வாங்கிட்டு போகிறான். ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம் காவல்துறை அவனை கூப்பிட்டு இங்கே வந்து ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட்டு போ. அது நாங்கள் மனு எழுதியிருக்கோம், எழுதியாச்சு. அங்கே ஈஸ்வரன் தங்குன்னு கோயிலை கட்டிட்டு ஆடுதான், சாமியை கட்டி ஆடுதான்னு கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்துருக்கான். தங்கனாட ஆடுதான். அவனே நொந்து நூலாகி போய் போகிறான்டா. முட்டா பேல மனசு இறுக்கி பிடிக்கான். தாய் தாப்பனை நம்ம 7 செம்மத்துக்கு அப்புறம் இப்போ தான் குளிப்பாட்டி சீராட்டி அவரை வைக்கும். இந்த நாசமாக போகிற வைங்கிட்ட சொல்லி வைவான். கண்டார வலிமனை நெரிக்க மாட்டேங்கார, நெரிச்சு ஒவ்வொருத்தனை குடல் தள்ளுற மாதிரி அடிக்க மாட்டேங்காராமா. அவர் தட்டி கொடுப்பார். பொர்ரா நானே இப்போ தான் கண்ணால் பொண்டாட்டி பிள்ளைகளை நானே இப்போ தாண்டா கண்ணால் பார்த்து இந்த ஜெம்மத்தில் உட்காந்துருக்கேன். 7 ஜெம்மமாக அழிச்சிட்டான், அங்கங்கே அடை போட்டு போனான்டா அப்படின்னு சொன்னவிட்டு கம்முன்னு இருப்பான். புரியாடா? முட்டா பேலை, காமுட்டா பேலை, சொரிமண்டா பேலா. பேப்பருக்கு அலைதான், பேய் மாதிரி அலைதான். பேப்பர் மாதிரி அலைஞ்சி பூமியை பூரா அழிக்கான். பத்திரப்பதிவுலாம் கையெழுத்து போட்டோன்னா நடு ரோட்டில் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சிருவார். வென்று பத்திரப்பதிவு இன்றைக்கி போட்டார் கணக்கு, ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சிருவார். அங்கேயும் போய் காவல்துறையிலேருந்து அவனும் கவர்மெண்ட் லாயர்லாம் பேரம் பேசி அவனை பூரா பத்திரம் போடுறா அந்த இடத்துக்கு போட்டுக்கிட்டே இருங்கடா, எழுதுக்கிட்டே போ. நம்ம 5 வருஷம் உட்காந்து ஆட்டிடணும், 5 வருஷம் ஆண்டுகள் நம்ம ஆட்டிடணும். நீதிமன்றம் கோர்ட்லேருந்து செய்தி வாசிப்பு விடக்கூடாது. இவனை எப்படியா தட்டணும், எப்படியா ஓட்டணும். மூளை திரிக்கான்.
கவர்மெண்ட் ஆயர் ராஜபாளையமும் சிலுவுத்தூரும் மூளை திரிக்கான். இல்லை சிலுவுத்தூரும் ராஜபாளையம் தட்டை குச்சி மாதிரி இருக்கார், நெரிச்சிருவார். சரியா? வெதறார், அத்து எரிஞ்சு போடுவார். நான் நிற்கார் நீதிமான், பார்த்துக்கோ. சரியா? உன் குடும்பத்தில் இப்போ பாரு, நொம்பளத்தில் விட்டு ஆட்டி எடுத்து போடுவார். புரியுதா? கடவுள் நீதிமான் உட்காந்துருக்காரா, நீதியை தவறி நீ நடத்தலாமா? ஒரு பேப்பரை தூக்கிட்டு ஆட்டிட்டு கருப்பு ஆடையை போட்டுட்டு நீதிமன்றம் கோர்ட்டில் போய் விரித்து பிளந்து நிற்க, பிளந்து அப்படி 2 காலை பிளந்து கிழிச்சு எரிஞ்சு போடுவார். இந்த பேர் செஞ்சால் கூத்து தான். எல்லாமே உள்ள கருப்பு சேப்பு திமுக கட்சிக்காரன் செஞ்ச கூத்து. இடிக்க போனது இந்த பத்திரம் ஏமாற்றி எழுதணும் திமுக கட்சிக்காரன். எப்படி தாப்பனும் மோனும் குடும்பமே அந்த கட்சி. அதான் அப்பா தான் அந்த ஆட்சி ஆளுறதுனால அந்த கொட்டமணியும் நாங்கள் தான் ஆட்டுதோம்னு ஆட்டுதான் பிதிக்கி எடுத்து போடுவார். இந்த கணக்கு டெல்லி வரைக்கும் உண்டு, டெல்லி மகாராஷ்டிரா வரைக்கும் உண்டு. அங்கே டெல்லி மகாராஷ்டிராவில் அங்கே அவன் பிரதமர் மோடி இத்தனாயிரம் ஏக்கரு, அது பூரா இராணுவத்துக்குள்ள கணக்கு. இத்தனாயிரம் ஏக்கர் அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அதானியை வச்சு. அம்பானி இந்த இடம் பூமியை பேப்பர் வச்சு விளையாடுதான். இல்லை டெல்லியில் அப்படியே வெதரை அறுத்து விட்டுருவார், நடு ரோட்டில் விட்டு அறுக்க விட்டு அப்படியே காணொலியில் விட்றா அப்படிம்பாரு. சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. கோபத்துக்கு ஆளாயிட்டியா, கோபம் ஆயிடுச்சு அவருக்கு. இனிமேல் நிப்பாட்ட மாட்டார், என்னென்ன தட்டணுமோ தட்டி விட்டுக்கிட்டே இருப்பார். சத்தியம்.